அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக்ராஜ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூபிஎஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யூபிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். யூபிஎஸ் அப்படின்னா அன்இன்டரப்டட் பவர் சப்ளை. இப்போ ஒரு டேட்டா சென்டர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூபிஎஸ் எதுக்கு? ஸோ உங்களுடைய யூபிஎஸ் எப்படின்னா பவர் அவுட்டேஜ் டைமில் உங்களுடைய கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட், உங்கள் டேட்டா சென்டரோட எக்யூப்மெண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்டரப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக, அதோட டேட்டா லாஸ் எல்லாம் போகாமல் இருக்கிறதுக்காக, டவுன் டைம் எல்லாம் கம்மியாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த யூபிஎஸ் அப்படின்ற சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுடைய பவர் அவுட்டேஜ் டைமில் அந்த யூபிஎஸ் ஸ்டில் இட்ஸ் கிவ் த பவர் டு தி யுவர் டேட்டா சென்டர் எக்யூப்மெண்ட்ஸ். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு தான் யூபிஎஸ் யூஸ் ஆகுது. இந்த யூபிஎஸ்சில் டேட்டா சென்டர் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா யூபிஎஸ் ரெக்யர்மெண்ட் நம்ம பண்ண போகிறாங்க அப்படின்னா என்னெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சின்ன ஹிண்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேட்டா சென்டரில் ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சென்டரோட யூபிஎஸ் ரெக்யர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹை அவைலபிலிட்டி இருக்கிற ஒரு இதுவாக இருக்கும். ஹை அவைலபிலிட்டி, அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கேலபிலிட்டியாக இருக்கான்னு பார்ப்பாங்க, ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருப்பான்னு பார்ப்பாங்க, ரிலேபிலிட்டியாக இருப்பான்னு பார்ப்பாங்க. அதேமாதிரி எஃபிஷியன்சி எந்தளவு எஃபிஷியண்ட்டாக அந்த யூபிஎஸ் இருக்குது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, அதோடைய டோட்டல் காஸ்ட், அதாவது ஏஎம்சி காஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா அதோடைய ஆப்ரேஷன் காஸ்ட்டு, மற்றபடி அதோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டு, இதெல்லாம் எப்படி இருக்குது. ஸோ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் எப்படி இருக்குன்றதை பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு யூபிஎஸ் செலக்ட் பண்ணும்போது அவங்க பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். இது யூபிஎஸ் உடைய ரெக்யர்மெண்ட் இன் டேட்டா சென்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ் உடைய டைப்ஸ், என்னென்ன டைப்ஸ்லாம் ஜென்ரலாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டாண்ட்பை யூபிஎஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா லைன் இன்ட்ராக்டிவ் யூபிஎஸ், அப்புறம் டபுள் கன்வர்ஷன் யூபிஎஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, ஃப்ளைவீல் யூபிஎஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹைப்ரிட் யூபிஎஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது, மாடல் யூபிஎஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூபிஎஸ் டைப்ஸ். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க செலக்ட் பண்ணி அந்த யூபிஎஸ் டைப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ் உடைய கான்ஃபிகரேஷன் அப்படின்னா அது சிங்கிள் யூபிஎஸ்ஸா, இல்லைனா ரெடண்டன்ட் யூபிஎஸ்ஸா, இல்லை பேரலல் யூபிஎஸ்ஸா, இல்லை டிஸ்ட்ரிபியூட்டட் பேரலல் யூபிஎஸ்ஸா. ஸோ அப்படின்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கீ காம்பனன்ட்ஸ். ஸோ கீ காம்பனன்ட்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும். யூபிஎஸோட கீ காம்பனன்ட்ஸ் ரெக்டிஃபையர், இன்வெர்ட்டர், பேட்டரி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாட்டிக் பைபாஸு, மெயின்டெனன்ஸ் பைபாஸு, ஸோ அதோடைய கண்ட்ரோல் பேனல்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோடைய கீ காம்பனன்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா யூபிஎஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு யூபிஎஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம், என்னென்னலாம் ஜென்ரலாக பார்ப்பாங்க அப்படின்னா அதோடைய பவர் ஃபேக்டர் எப்படி இருக்குது, அது கிலோவாட் என்ன, கேவி என்ன, அதோட கெப்பாசிட்டி என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடைய டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் அது ரெஸ்பான்ஸ் டைம் எப்படி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதோட பேட்டரி லைவ்ஸ் இருக்குது. ஸோ ஏன்னா அது யூபிஎஸ்னு வரும்போது பேட்டரியும் சேர்ந்து வந்துடும். ஸோ அதோடைய பேட்டரியோட லைவ்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் டெஸ்டிங். ஸோ எல்லாம் ஹெட்டிங் தான் எழுதிருக்கேன். ஸோ எல்லாம் உங்கள்கிட்ட கண்டினியூஸாக நான் சொல்லணும்ல. ஸோ அதுதான். ஸோ யூபிஎஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் டெஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், ஒரு யூபிஎஸ் இருக்குன்னா என்னென்ன டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு யூபிஎஸ் பண்ணும்போது லோட் டெஸ்டிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பைபாஸ் டெஸ்டிங் பண்ணுவாங்க, அப்புறம் மேனுவல் ஸ்டாட்டிக் பைபாஸ் டெஸ்டிங், அப்புறம் மெயின்டெனன்ஸ் பைபாஸ் டெஸ்டிங், அப்புறம் டபுள் கன்வர்ஷன் டெஸ்டிங், அப்புறம் சிங்கிள் கன்வர்ஷன் டெஸ்டிங், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓகே அவ்வளோதான் மேக்ஸிமம். அப்புறம் ஆனுவல் ஷட்டவுன் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க, ஆனுவல் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் யூபிஎஸ்சில் இருக்கக்கூடிய டெஸ்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் டெஸ்டிங். ஸோ இனோவேஷன் அண்ட் ட்ரெண்ட் அப்படின்னா யூபிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ட்ரெண்ட் அண்ட் இனோவேஷன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் எல்லாமே லித்தியம் அயன் பேட்டரி போகிறோம். ஹை எஃபிஷியன்சி யூபிஎஸ் அப்படின்றது ஒரு விஷயம் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். அதுமாரி பார்த்திங்கன்னா க்ளவுட் பேஸ்டு யூபிஎஸ் மானிட்டரிங் போயிட்டுருக்கு. அப்புறம் ஏஐ பேஸ்டு யூபிஎஸ் ஆப்டிமைசேஷன். ஓகே, ஸோ ஏஐ பேஸ்டு யூபிஎஸ் ஆப்டிமைசேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் யூபிஎஸோடைய ட்ரெண்ட் அண்ட் என்ன சொல்கிறது, ட்ரெண்ட் இதெல்லாம் நான் இப்போ ட்ரெண்ட் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ மாடல் யூபிஎஸ் அதுவும் ஒன் ஆஃப் த இது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மோனோலித்திக் இல்லைனா கன்வர்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே மாடல் யூபிஎஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் பெருசாக ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட் யூபிஎஸ்னால் என்ன, அதில் சின்ன சின்ன என்னென்னலாம் கன்சிடர் பண்ணுவாங்க, என்னெல்லாம் ட்ரெண்ட்ஸ் இருக்குது, இப்போதைக்கு என்ன இனோவேஷன் போயிட்டுருக்கு, ட்ரெண்ட் இருக்குது. ஸோ அப்படின்றத சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். அஃப்கோர்ஸ் இது ஒரு சும்மா ஒரு ஓவரால் அவுட்லைன் தான். இது ஒன்றும் நான் டெப்த்தாக நான் டிஸ்கஸ் பண்ணலை. நிறைய வீடியோ நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் யூபிஎஸ் பற்றி. ஒரு யூபிஎஸ் எப்படி செலக்ட் பண்ணணும், யூபிஎஸ் டெஸ்டிங்கை எப்படி பண்ணுவாங்க, அதுமாதிரி பார்த்திங்கன்னா யூபிஎஸ் செலக்ட் பண்ணும்போது என்னென்னலாம் கன்சிடர் பண்ணுறது, பேரலல் யூபிஎஸ்னா என்ன, பேரலல் யூபிஎஸ் கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் என்ன, டிஸ்ட்ரிபியூட்டட் ஐசோலேட்டட் யூபிஎஸ் கான்ஃபிகரேஷன், நிறைய நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இதுலேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், ஹேவ் எ நைஸ் டே.